இந்த லேடியுடைய தலை திடீர்னு கீழே வந்து விழுந்துருது. அதை பார்த்து அங்கிருந்து ஒரு குட்டி பையன் பயங்கரமா பயந்து போயிடுறான். என்னடான்னு பார்த்தா அவளுடைய கழுத்து அப்படியே ரப்பர் மாதிரி நீளமா நீண்டுகிட்டே வருது. அதை யூஸ் பண்ணி அந்த பையனை அவ துரத்துறா. அதை பார்த்து அந்த பையன் பயந்து அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடிடலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ளேயே அவளுடைய கழுத்தை யூஸ் பண்ணி அந்த பையனுடைய காலை பிடிச்சிடுறா. அதனால அவன் டமால்னு கீழே விழுந்துடுறான். அதே நேரத்தில் அந்த வீட்டுடைய கதவுக்கு வெளியில ஏதோ ஒரு வித்தியாசமான நிழல் தெரியுது. அதை பார்த்தும் அந்த பையன் இன்னும் பயந்து போயிடுறான். அவனே ஆல்ரெடி பயத்துல இருக்கான். இப்ப அந்த டோர் முழுக்க வர ஏகப்பட்ட கண்கள் தெரிய ஆரம்பிக்குது. உடனே அவன் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லேடியுடைய கழுத்துல இருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வரான். வந்து பார்த்தா அங்க ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. அது அப்படியே மூச்சை உள்ள இழுக்குது. அந்த ஃபோர்ஸ்ல அப்படியே இவன் இழுத்துக்கிட்டு போக பார்க்கறான். அதே நேரத்துல உள்ள இருந்த அந்த லேடி அவளுடைய கழுத்தை யூஸ் பண்ணி அவளுடைய தலையை வெளியவே எடுத்துட்டு வந்து அந்த பையனுடைய மூஞ்ச அப்படியே நக்குறா. நல்லவேளையா அந்த பெரிய மான்ஸ்டர் மூச்சை இழுத்துட்டு வெளியில விடும்போது அப்படியே அவன் அந்த ஃபோர்ஸ்ல பறந்து போய் ஒரு காட்டுக்குள்ள விழுந்துடுறான். அப்ப அந்த பக்கமா ஒரு ஸ்கூல் பஸ் வருது. உடனே அவன் ஓடி போய் அதுல லிஃப்ட் கேட்டு ஏறிக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியல அந்த பஸ்லயும் ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு. அது என்னன்னா இன்னொரு மான்ஸ்டர் அந்த பஸ்ஸுடைய விண்டோ வழியா அந்த பையனை பாக்குது. அதை பார்த்து அவன் பயந்து போய் அங்கிருந்து ஓடிடலான்னு பாக்குறான். ஆனா ஆல்ரெடி ஏகப்பட்ட மான்ஸ்டருங்க ஒன்னா சேர்ந்து அந்த ஸ்கூல் பஸ்ஸையே அப்படியே சுத்தி வளைச்சிருதுங்க. எல்லாரையும் பார்த்துட்டு அந்த பையன் அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிடுறான்.